பட்டினத்தடிகள் ஒரு பாடல் சொல்றார். அவரே திருக்காலத்திக்கு போறார். திருக்காலத்தி இறைவனை பார்க்கிறார், காலத்தி அப்பரை பார்க்கிறார். அங்க அவர்கிட்ட சொல்றார், நான் எப்படிப்பா உனக்கு அடிமையாக முடியும்? உன்னுடைய ஆளா நான் எப்படி ஆகிறது? நான் சிறு தொண்டர்னு இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய பிள்ளையே அறுத்து சிவபெருமானுக்காக கறி சமைத்து கொடுத்தார். வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். நான் அது மாதிரி என்னால் செய்ய முடியுமா? நான் பெற்ற பிள்ளையை நானே வாளால் அறிந்து இறைவனுக்கு தர என்னாலே முடியுமா? முடியாதுப்பா. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன். மனைவி சொல்லிட்டாங்கிறதுக்காக இளமையை மறந்து வாழ்ந்தானே திருநீலகண்டர், அவர் மாதிரி வாழ என்னால் முடியுமா? முடியாது. ஒரு 6 நாளில் 4 ஆறில் கண் இடந்து அப்ப வல்லேன் அல்லேன். 6 நாளில் பக்தி செய்து இறைவனுக்காக தன்னுடைய கண்ணையே எடுத்து அப்பினாரே கண்ணப்பர், அவர் மாதிரி என்னால் செய்ய முடியுமா? முடியாதே என்று சொல்லிட்டு சொல்றார், ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பருக்கு, நான் எப்படி ஆளாக போகிறேன் என்று அவர் சொல்றார். நாம் இப்போ இந்த 3 பேர் என்ன அப்படி பண்ணாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அந்த 3 பேரும் செய்த தியாகம் என்ன? மகாத்மா காந்தி சொல்றார், உலகத்தில் 7 பாவம் இருக்குன்னு சொல்றார். நேர்மை இல்லாத வியாபாரம், கொள்கை இல்லாத அரசியல், பண்பாட்டை தராத கல்வி, இதெல்லாம் பாவம்னு சொல்லிட்டு வர்றார். 7 சொல்றார். அதில் கடைசியாக 7வதா என்ன சொல்றாருன்னா, தியாகம் இல்லாத வழிபாடு பாவம்னார். தியாகம் இல்லாமல் வழிபாடு செய்வது பரிகாரம் காண முடியாத பாவம் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு தியாகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? பொதுவாக நாம் கடவுள்கிட்ட போகிற போதே விநாயகர் பெருமான்கிட்ட போய் நிற்கிறோம், கற்பக விநாயகர்கிட்ட நிற்கிறோம்னு சொன்னால் ஏதாவது நமக்கு வேணுங்கிறத கேட்டுட்டு தான் நிற்கிறோம். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம், கேட்டுக்கொண்டே நிற்கிறோம். ஆனால் உண்மையான பக்தன் என்பவன் எதை கொடுக்கலாம்னு பார்ப்பானா, எதை நம்மகிட்ட இருக்கிறத விட்டுடலாம். அதுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, தர்மம் பண்ணு தர்மம் பண்ணுன்னு சொன்னான். அறம் செய். எதுங்க அறம்? அறம்னா என்ன? நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் 1வது 2வதுலேயே சொல்லிக் கொடுக்குறோம். அறஞ்செய விரும்பு, ஆறுவது சினம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஔவையார் சொன்னதை சொல்கிறோம். அறஞ்செய விரும்புன்னு இந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு சொல்கிறோமே, அந்த பிள்ளைக்கு அறம்னா என்னன்னு தெரியுமா? அறம்னா அந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரியுமோ? தெரியாது. நாமளாவது சொல்லிக் கொடுக்குறோமோ? கிடையாது. ஆனால் அந்த வரியை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த வரியை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா பின்னால் அதனுடைய விளக்கம் தெரியும். இன்னமும் எனக்கு அறம்னா என்னன்னு தெரியல. ஆமாம், நான் என்னென்னமோ அறம்லாம் பார்த்துட்டு வர்றேன். அப்போ அறம்னா என்ன சுருக்கமாக சொல்லு அப்படின்னாக்கா என்னால் சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று அறம்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. திருமூலரே 4 அறம் சொல்கிறார்ல, யாவர்க்கும் ஆம்ங்கிறார், எல்லாருக்கும் முடியுங்கிறார். யாவர்க்கும் ஆம், ஆவர்க்கும் ஆகும்னு அர்த்தம்.
யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. எல்லாராலையும் முடியுமப்பா. ஒரு பச்சிலையை பறிச்சுட்டு வந்து சிவலிங்கத்து மேலே போடுறது, விநாயகருக்கு மேலே போடுறது, சரி அருகம்புல்லை கொண்டு வந்து விநாயகர்கிட்ட போடுறது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. அது செய்ய முடியலன்னா இன்னொன்று சொல்றார் அடுத்தது. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. எல்லாராலையும் முடியும். என்ன? பசுமாட்டுக்கு ஒரு பிடி புல்லை பிடுங்கி அது வாயில் கொடுத்துட்டு போகலாம். இது எல்லாராலையும் செய்ய முடிஞ்ச தர்மம். யாவர்க்கும் ஆம் பசுவுக்கு ஒரு வாயுரை. சரி, அது செய்யலாம். அதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்? யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. எல்லாராலையும் முடியும்ப்பா. சாப்பிடும்போது ஒரு பிடி சோறு எடுத்து பசியாக இருக்கிறவனுக்கு கொடுத்துட்டு பாக்கியை நீ சாப்பிடு. என்னால் அதுவும் முடியாதுங்கிறான் ஒருத்தன். அப்போ ஒன்று செய்ய. இது எல்லாமே அறந்தான், தர்மந்தான். இது எல்லாமே முடியலன்னா ஒன்று செய். யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானேன்னு சொன்னார். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் சிரித்து பேசுகிறா. சில பேருக்கு அந்த முகமே கிடையாது, சிரிப்பே வராது அவனுக்கு. யாரை பார்த்தாலும் கடுகடு கடுகடுன்னு பேசுவான். ஆமாம், பொண்டாடிக்கிட்டையும் கடுகடுன்னு பேசுவான், பிள்ளைகிட்டையும் கடுகடுன்னு பேசுவான், அவங்க அப்பாக்கிட்டையும் பேசுவான், எல்லாத்தையும் அப்படி தான் பேசுவான். அவர் சொல்கிறார், கொஞ்சம் இனிமையாக பேசப்பா, அதுவே ஒரு தர்மம்னுட்டார். இப்போ தர்மம்னா எதை சொல்கிறது? நம்ம பிள்ளைக்கு 2வது கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே அறஞ்செய விரும்புன்னு. இப்போ அறம்னா என்னன்னு பிள்ளை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? பரந்த பொருள் உடையது. சுருக்கமாக சொன்னால் நல்லது செஞ்சால் அறம். நல்லது என்னென்ன செய்கிறியோ அதெல்லாம் அறம். நல்ல காரியம் செஞ்சின்னா தர்மம்னு அர்த்தம். ஒருத்தன் என்ன பண்ணிவிட்டான், சாவு இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை யாருக்குமே எதுவுமே கொடுத்தது இல்லை. சாக போகிறான், நிறைய சொத்து இருக்குது, நான் எல்லாத்தையும் தர்மத்துக்கு எழுதி வச்சிட போகிறேன்ட்டான். பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்து கோடி கோடியாக வச்சிருக்கிறாரு. என்னென்ன தர்மம் செய்ய போகிறாருன்னு தெரியலையே. பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாரு, கோயிலுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு தெரியலையே. விசாரித்து எழுதுவோம்னுட்டு வந்து கேட்டான். எல்லோரும் வரிசையாக வந்து உட்காந்து இதுமாரி ஆளுக்கு ஒரு மைக்கு வேறு வைப்பானா போகலாம். அதெல்லாம் வச்சு என்னென்ன தர்மம் செய்ய போகிறீங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு. இல்லை தர்மத்துக்கு கொடுக்க அட என் பொண்டாட்டி பேர் தர்மம்யா, தர்மாம்பான்னு பேர். நான் தர்மம்னு தான் சொல்லுவேன். அவள் பேருக்கு அதான் நீ எழுதி வைக்கலனாலும் அவளுக்கு தானடா போகுது. அது தர்மம் இல்லை. தர்மம்னா எது? என்கிட்ட இருக்கிறது என்னுடையது இல்லைன்னு எடுத்து எப்போ கொடுக்குற மனசு வருதோ அது தர்மம். நான் இப்போ ஒருத்தர் பிச்சைக்காரர் வர்றார், அவர் நம்மகிட்ட கேட்குறார், நாம் அவருக்கு ஒரு ரூபா எடுத்து கொடுக்குறோம் இல்லை? இப்போ என்ன நினச்சோம், அந்த ரூபா நம்மகிட்ட இருந்த பணத்தை இது நம்மளோட இல்லைன்னு நினச்சானே எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறோம். எப்போ ஒருத்தனுக்கு தன்னிடம் இருப்பதை தன்னுடையது அல்ல என்று எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்குற மனசு வருதோ அப்போ அவன் தியாகி ஆகிறான். அதான் சொல்கிறான், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இப்போ தியாகம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம். தியாகத்திலே பெரிய தியாகம் எதுயா? தியாகத்திலேயே பெரிய தியாகம் எது? பணத்தை கொடுக்கறது தியாகமா? வீடு வாசல் மனைகளை எல்லாம் விட்டு விடுறது தியாகமா? எது தியாகம் அப்படின்னா, என் புள்ள மேலே எனக்கு எவ்வளவு பாசம் இருக்கு, அந்த பிள்ளையே விட்டுறான்னு ஒருத்தன் வந்தான்னா அது தியாகத்திலே பெரிய தியாகம். சிறு தொண்டர் அந்த தியாகத்தை செய்கிறார். சிறு தொண்டர் செய்தது தன்னுடைய மகனை இவன் என்னுடையவன் அல்ல என்று சொல்லி எடுத்து கொடுக்குறார். ஒரு ரூபாயை நாம் என்னுடையது அல்லன்னு எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்தா தர்மம் ஆகுது. இவர் பிள்ளையே என்னுடையவன் அல்ல அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டார். யாருக்கு? இறைவனுக்காக கொடுக்குறார். என்னங்க செஞ்சார்? என்ன செஞ்சார் அவர் பாருங்க. ஒரு மனுஷனுக்கும்
ஒரு பேர் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே போனான்னா அதில் ஒன்றும் புதுமை இல்லை, ஒரு சிறப்பு இல்லை. வேறு பேர் வந்துடும். நல்லதாகவும் இருக்கும், கெடுதலாகவும் இருக்கும். அன்றைக்கி ஒரு பையன்கிட்ட கேட்டேன், உங்கள் சார் பேர் என்னடான்னா, நாங்கள் இன்னும் வைக்கலைங்கிறான். அதாவது அவன் இன்னும் பேர் வைக்கலையா, அவருக்கு எவனும் ஒரு பேர் வைப்பான், அது ஒரு பேர் வரும், காரண பெயர்கள் வரும். பெரிய தர்மம் செஞ்சார்னா வள்ளல்னு பேர் வரும். அந்த வள்ளல் தான் நிற்கும், அதுதான் அவர் சம்பாதிச்சது. இன்னொரு பேர் எனக்கு சண்முக வடிவேல்னு ஒரு பேர் இருக்குது, இது எங்கள் அப்பா கொடுத்தது, நான் சம்பாதிச்ச பேர் அல்ல, இது எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர். என்ன அப்போது அவருக்கு ஒரு பேர் வந்து அந்த பேர் மறைஞ்சி வேறு ஒரு பேரால் சொல்கிறோம். பார்த்தீங்களா, நேரு இருந்தார், அவரை இப்போ என்ன சொல்கிறோம், மனிதருள் மாணிக்கம். காந்தி இருந்தார், அவரை என்ன சொல்கிறோம், மகாத்மா. மகாத்மா அப்படிங்கிற பேரை வாங்கிட்டு அவர் போயிட்டார். அப்போது நாம் ஒரு பெரிய அருஞ்செயல்கள் செய்து அதனால் ஒரு பேர் வாங்குகிறோம் பாருங்க, அந்த பேர் தான் உண்மையான பேர், நிலைத்து நிற்கக்கூடியது, அதுதான் சிறப்பு. இப்போது பரஞ்சோதின்னு ஒருத்தர் திருச்செங்காட்டங்குடியில் பிறகுறார். திருச்செங்காட்டங்குடி எங்கே இருக்குது, திருவாரூர், திருவாரூருக்கு பக்கத்தில் திருமருகல், திருமருகலுக்கு பக்கத்தில் திருச்செங்காட்டங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பிறந்தார். மற்ற புராணங்களுக்கும் பெரிய புராணத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வேறுபாடு, மற்ற புராணங்களை நம்புறது கஷ்டம். சொல்லுவேன், நம்மளால் நம்ப முடியாது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு புராணம் தசாவதாரத்தில் ஒரு புராணம் வருதுங்க. என்ன புராணம்னு கேட்டிங்கன்னா, நான் கிளாஸில் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் தானே, பையன்களுக்கு பாடம் நடத்துகிற போது இது வந்துன்னா நான் நடத்துகிறோம்ல, அதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, பூமியை பாயா சுருட்டி கொண்டுகிட்டு போய் கடலுக்குள்ளே ஒருத்தன் ஒளிச்சு வச்சுட்டான். அதை திருமால் வராக அவதாரம் எடுத்துக்கிட்டு போய் காப்பாற்றி கொண்டாந்தார்னு வருதுங்க. இதை கிளாஸில் பாடம் நடத்துகிறோம். ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்குறான், பூமியை பூராவையும் தான் பாயா சுருட்டி விட்டாருங்கிறீங்களே, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினார்னு கேட்குறான். இப்போ நம்ம இதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமோ? இது புராணமாக இருக்கிறதுனால நம்பினா தான். நம்பாமல் அறிவுபூர்வமாக கேள்வி கேட்டோம்னா அது நிற்காது. ஆனால் பெரிய புராணம் அப்படி இல்லை. நான் என்கிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்டானா அது எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான்னு நமக்கு தெரியுமா? அதில் இருக்கா? பாடத்தில் இல்லை. நான் என்ன பண்ணுறது? நம்ம தெரியாதுன்னு சொல்லலாம். தெரியாதுன்னு சொன்னால் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேம்மா, அதுவும் எல்லாமே கஷ்டம்தான். கடைசியில் ஒன்று சொன்னேன், நேத்திக்கு ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேன், பண்ணினியோ அப்படின்னேன். இதை கேட்டால் மாட்டிக்குவானே அப்படின்னுட்டு போட்டு அமுக்கலாம் அவனேங்கிறதுக்காக. அவன் இல்லை சார், நான் பெஞ்சு மேலே ஏறுடா அப்படின்னேன். பெஞ்சு மேலே ஏறினான். ஆனால் ஏறும்போது பக்கத்தில் ஒரு பயல்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறுறான், நம்ம தலையெழுத்தை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது, வாத்தியாருக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குன்னா. இது புராணம் நடத்துகிற போது நமக்கு ஏற்படுற கஷ்டம். புராணத்தை நடத்துகிற போது நமக்கு ஏற்படுற சங்கடம் இது. இது போட்டோம். இன்னும் ஒரு கேள்வி கேட்டான். நம்ம இந்தமாதிரி கோயிலில் வச்சு பேசுகிற பொழுது நம்மலாம் பக்தியோடு இருக்கிறோம். சில பேர் கேட்குறான், அது என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, திருவிளையாடல் புராணத்தில் வர்றது பிட்டுக்கு மண் சுமந்த படலம்னு இருக்குது இல்லைங்க, பிட்டுக்கு மண் சுமந்தது. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த கிழவி புட்டு சுட்டு வியாபாரம் பண்ணுறவ, அவளுக்கு உதவி செய்கிறதுக்காக வைகையில் வந்த வெள்ளத்தை அவளுடைய பங்கை அடைக்கிறதுக்காக அவள் கூலிக்காரனாக வர்றார். அவளுக்கு ஒருத்தர் துணை இல்லை, எப்படி போய் அடைக்கிறதுன்னு தெரியல, தவிக்கிறா. அப்போ அவர் வர்றார். வந்தவர் எப்படி வர்றாரு, கூலிக்காரனாக வர்றார். சொக்கநாத பெருமாள் தோளில் மம்பட்டியை போட்டுக்கிட்டு கடப்பாறையை எடுத்துக்கிட்டு கூலி கொடுத்து வேலை கொள்வார் உண்டோ அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு வர்றார் ரோட்டில். இங்கே வா,
உன்னை தான் ஏன் தேடிக்கிட்டு இருக்கேன், என் பங்கை போய் நீ அடைக்கிறியா? அடைக்கிறேன் அடைக்கிறேன். எவ்வளவு கூலி கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறார் சிவபெருமான். கூலி எவ்வளவு கொடுப்பேன்னு கேட்குறார். கிழவி சொன்னால், நானே புட்டு சுட்டு வியாபாரம் பண்ணுறேன், நான் என்ன கூலி கொடுத்துட முடியும், புட்டு வேணா தர்றேன்னு. கொடு, அதை கொடு, பரவாயில்ல, இப்போ பசிக்குது, கொஞ்சம் அச்சாரம் கொடு, அட்வான்ஸாக முந்தி கொஞ்சம் கொடுன்னு கேட்டார். சரி, இந்த உளுந்து கிடக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடு அப்படின்னா எடுத்து நல்லா சாப்பிட்டார். போன இடத்துல ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறார். அவர் நினச்சா அடைச்சிருவார், அதனால் வேலை செய்யாமல் அப்படி விளையாடுறார். ராஜா அடிச்சுட்டான். பாண்டிய மன்னன் பெரும்பால ஓங்கி முதுகில் அடித்தான். அதில் என்ன எழுதுகிறார், அதை எழுதின பரஞ்சோதி முனிவர் என்ன எழுதியிருக்கார், அவர் மீது பட்ட அடி உலக உயிர்கள் எல்லாவற்றின் மீதும் பட்டதுன்னு எழுதுகிறார். ஏனெனில் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பதால் இறைவன் மீது பட்ட அடி எல்லார் மேலேயும் பட்டது. இது நம்ம கிளாஸில் பாடம் நடத்துகிறோம்ல, இது புராணம் தானே. இப்போ பையன் கேள்வி கேட்குறான், சார் ஒரு சந்தேகம், அவர் மேலே பட்ட அடி ஏன் எல்லார் மேலேயும் பட்டுச்சுன்னு. அதான்டா, எல்லா உயிர்கள்லையும் இறைவன் இருக்கிறாங்களடா, இறைவன் மேலே பட்ட அடி எல்லார் மேலேயும் பட்டுச்சு. அப்போ அவர் புட்டு தின்னார்ல, அது ஏன் எல்லார் வயிற்றுக்கும் போகலைன்னு கேட்டான். போயிருக்கும்டான்னு அது ஏன் எழுதலை. இப்போ இந்த புராணங்களை நடத்துகிற போது இந்த சங்கடங்கள் வருதில்ல. பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் நடந்தது வரலாறு மாதிரி அது வராது. சேக்கிழார் பெருமான் அதை வரலாறாகவே எழுதியிருக்கிறார். ஆகையினால நம்ம எதை கேட்டாலும் அதில் விடை சொல்ல முடியும். இப்போ தியாகத்திலேயே பெரிய தியாகம் எது? குழந்தையை தியாகம் பண்ணுவது. தன்னிடம் உள்ள ஒரே பயலை, அவனை தவிர வேற கதி இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க தியாகம் பண்ணுறது. நான் சொன்னேன், ஒரு பேருங்கிறது எப்படின்னா, அப்பா வச்ச பேரை விட அதுக்கு பிறகு வாங்குகிற பேர் இருக்கு பாருங்க. இப்போ அவர் யார் அப்படின்னா, அவர் இந்த இந்த வந்திருக்காரு, எங்கள் பாலு வந்திருக்கிறாரு, எங்கள் நமசிவாயம் சாருடைய பிள்ளை வந்திருக்காரு. அவர் என்ன, அவரை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எல்லாரையும் கேளுங்க, எங்கள் காமர்ஸ் ப்ரொஃபஸர் சார், அவர் காமர்ஸ் ப்ரொஃபஸர். இதை இவர் தேடிட்டது. என்ன கேட்டாக்கா, இந்த பேசுகிறவர் அவர் தான், நகைச்சுவை நாவலர்னு போட்டிருக்கீங்க நீங்கள், அதான் எனக்கு வந்த பேர். எங்கள் அப்பா வச்ச பேர் சண்முக வடிவேல். இப்போ இவருக்கு திருச்செங்காட்டங்குடியில் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பரஞ்சோதிங்கிறது அவருடைய பேர். ஆனால் பரஞ்சோதிங்கிற பேர் மறைஞ்சி சிறு தொண்டருங்கிற பேர் வந்துடுச்சு. பரஞ்சோதிங்கிற பேர் மறைஞ்சு போச்சு, சிறு தொண்டருங்கிற பேர் வந்துட்டுது. ஏன் வந்தது? அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு பெரிய ஆள். நரசிம்ம பல்லவனோட சேர்ந்துக்கிட்டு போய் வாதாபியில் படையெடுத்து அங்கே வெற்றி பெற்று வாதாபி கணபதியை இங்கே கொண்டு வந்தவர் அவர் தான். அவர் பெரிய போர் வீரர், போர்க்களத்தில் சேனாதிபதியாக இருந்து பெரிய வெற்றியை ஈட்டியவர். அவர் புலிகேசியை வென்று வெற்றி கொடி நாட்டி திரும்பியவர். இவ்வளவு எல்லாராலையும் யாராலையும் வெற்றி பெற முடியாத ஒருத்தனை இவர் எப்படி வெற்றி பெற்றார்னு கேட்குறான் ராஜா. அவர் சிவபெருமானுடைய அருளை பெற்றவருங்க, அந்த சிவன் அருளாலே அவர் வெற்றி பெற்றார்னு. ஐயோ, அவ்வளவு பெரிய ஆளை நாம் சேனாதிபதியாக வேலைக்கு வச்சிருக்கிறதே தப்பு, இந்தா அப்படின்னா நிறைய பொருளை எடுத்து கொடுத்தான். ஐயா, இனிமேலும் நான் உங்களை வேலை வாங்கிறது தப்பு, சிவனடியார் ஒருத்தரை வச்சு நான் வேலை வாங்கியிருந்தது இவ்வளவு நாள் வாங்கினதே தப்பு, ஆகவே இனிமேலும் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், இந்தாங்க எடுத்துக்கிட்டு போய் உங்கள் ஊரில் சிவ தொண்டு என்ன செய்யணுமோ செய்யுங்க போங்கன்ட்டு வந்துட்டார். வந்தவர் என்ன பண்ணுறார், ஒரு கொள்கை வச்சுக்கிறார். ஒரு கொள்கை. என்ன கொள்கைன்னா, அடியாரை முன் ஊட்டி பின் உண்ணும் கொள்கை. அடியாரை முன் ஊட்டி பின் உண்ணும் கொள்கை. யாராவது ஒரு அடியாரை அழைச்சிட்டு வந்து அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் நான் சாப்பிடுவேன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டார் அவர். சரி, இப்போ அடியார் இல்லைன்னா
அவர் சாப்பிட மாட்டார். அடியாரை முன் ஊட்டி பின் உண்ணும் கொள்கையினில் வழுவாது வாழ்ந்து வர்றார் அவர். அவ்வாறு இருக்கிறவர் அதே வச்சிருக்கிறார். யாரை பார்த்தாலும் பணிவாக இருக்கிறார். பெரிய சேனாதிபதியாக இருந்தவர் இப்போ வந்து இருந்துக்கிட்டு யாரை பார்த்தாலும் பணிவாக இருக்கிறார். அதனால் அவர் நான் ரொம்ப சிறியவன், நான் சிறியவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் அவருக்கு சிறு தொண்டருங்கிற பேர் வந்துட்டுது. அதுதான் சிறு தொண்டர். பரஞ்சோதி என்னவாயிட்டார்? சிறு தொண்டராக ஆயிட்டார். இப்போ அதே மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிறார். இப்போது சிவபெருமான் என்ன செய்வார்? சிவபெருமானுடைய பழக்கம், ஒருத்தர் பெரிய தொண்டு செய்கிறார். அவருடைய தொண்டின் பெருமை உலகத்துக்கு தெரியல. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? வந்து ஒரு சோதனை போல ஒன்றை நடத்தி எல்லாருக்கும் அதை தெரிய வைப்பார். சில பேர் என்ன கேட்குறாங்க அதில்னா, ஏன் அவர் தானாக தெரிஞ்சுக்க முடியாதா? சோதனை வச்சு தான் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்குறேன். சோதனை வைக்கிறது அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்ல, உலகத்துக்கு காட்டுறதுக்காக. உலகம் அவருடைய பெருமையை உணர, தன்னுடைய தொண்டனுடைய தொண்டின் பெருமையை உலகத்திற்கு காட்டுவதற்காக அவர் வர்றார். இப்போ என்ன ஆச்சு? தினம் ஒருத்தர் அழைச்சிட்டு வர்றது, சாப்பாடு போடுவார். சாப்பாடு போட்ட பிறகுதான் அது 10 பேர் வந்தால் ஒருத்தருக்கு தான் போடுவாரான்ல, 100 பேர் வந்தாலும் போடுவார். ஒருத்தருக்காவது சாப்பாடு போட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார். முன் ஊட்டி பின் உண்ணும் கொள்கை அவருடைய கொள்கை. அதுமாரி இருக்கிறார். சேர்க்கிறார். இதை சொல்கிறார், ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இது சிவபெருமானுடைய திருவடி இணை கீழ் சென்று அணைய. இவருடைய பெருமையெல்லாம் அவருக்கு திருவடி கீழே போய் சேர்ந்தது. இப்போ அவர் பார்த்தார், இவரை உலகறிய செய்ய வேண்டும், இவருடைய புகழை உலகம் பூரா நாட்ட வேண்டும், என்ன செய்யலாம் பார்த்தார். அவனு செஞ்சார். உமாதேவிக்கு தெரியாமல் கைலையிலே இருந்து புறப்பட்டாருங்கிறான். ஏன் உமாதேவியாருக்கு தெரியாமல் புறப்பட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா இந்த சோதனையை செய்ய விட மாட்டாங்களாம். பிள்ளைய கறி சமைக்கிறதுக்கு எந்த தாயாவது ஒத்துக்குவாளா? ஒத்துக்க மாட்டார். அவங்களுக்கு தெரியாமல் இவர் எங்கேயோ போகிற மாதிரி கிளம்பி வந்தார். வந்தவர் என்ன பண்ணுறார்? வடநாட்டு சாமியாராக பேச முட்டுக்கிட்டார். ஏன்னா தென்னாட்டு சாமியார்களுக்கும் வடநாட்டு சாமியார்களுக்கும் என்ன வித்தியாசம்? கபாலிகர்கள் அவங்க. இரும்பு சலாகைகளை கையில் வச்சுக்கிட்டு ஊன்னுட்டு எலும்பு மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி அவங்கள பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். வடநாட்டு சாமியார்கள் அவன் பேசுகிறத பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது மாதிரிலாம் இருப்பேன். அதை மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு வர்றார். தென்னாட்டு சாமியார் வேஷத்தை போட்டால் கொடுமையான விஷயத்தை கேட்க முடியாதுங்கிறதுனால இதுமாரி வர்றார். அது வர்றதுக்கு முந்தி அன்னைக்கு என்ன பண்ணிடுறார்? ஒரு வேலை செஞ்சுடுறார். அடியார்களே யாரும் கிடைக்காதபடி பண்ணிவிடுறார். அடியார்களே கிடைக்கல, எங்கே பார்த்தாலும் தேடுறார். மத்தியானம் 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, எப்பவும் அடியார்கள் அவங்களாவே வருவாங்க, ஒருத்தரும் இல்லை. எங்கெங்கேயோ போயிட்டாங்க எல்லாரும். இப்போலாம் அடியார்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாங்க ஐயா, எங்கள் அப்பாவுக்கு நான் நினைவு நாள் செய்கிற போது 2 பேரை கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுவேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நினைவு நாள். ஒருத்தரை போய் கூப்பிட்றேன், நேற்றுக்கே சொல்லியிருக்கப்படாதாங்கிறான் அந்த ஆள். ஏன் நான் வேறு இடத்துல ஒத்துக்கிட்டேங்கிறேன். நான் போய் கூப்பிட்டா வரமாட்டாங்களா சாப்பிடத்தானே? ஏன்னா ஆள் கிடைக்கிறது இப்போ டிமாண்டாக இருக்குது. அப்போவே கிடைக்கல. சிறு தொண்டர் கடந்து அலைகிறார். இல்லை, போயிட்டு வர்றார். யாராவது வந்தாங்களான்ட்டு வீட்டுக்கு வர்றார். இல்லைங்களே என்ன. இப்போது இவர் சாப்பிட்லன்னா அவர் மனைவி சாப்பிட மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி இருந்திருக்கு.
அவர் சாப்பிடலன்னா அவர் மனைவி சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிடலன்னா அந்த வீட்டில் இருக்கிற வேலை செய்கிற வேலைக்காரி சாப்பிட மாட்டா. அந்த வீட்டில் அவர் மனைவி பேர் என்ன தெரியுமா? திருவெண்காட்டு நங்கை. திருவெண்காட்டு நங்கை. அந்த வீட்டில் இருக்கிற வேலை செய்கிற பெண்ணுக்கு சந்தனமாதுன்னு பேர் இருக்காங்க. இவர் அந்த வீட்டுக்கு வர்றார். அவர் தேடிக்கிட்டு வெளில போயிருக்கிறார். இவர் இங்கே வர்றார். இதுதான் சிறு தொண்டர் இல்லமோ அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறார். ஆஹா, யாரோ வர்றாங்களே, அடியார்கள் மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு ஒடியாடுறாங்க. சந்தன தாதி வர்றா. வந்து கேட்குறா, ஐயா வாங்க வாங்க. அடியார்களை தேடி ஐயா புறத்து அணைந்தார், நீர் அகத்துள் எழுந்தருளும்னா. இதில் ஒரு நல்ல கருத்து ஒன்று இருக்கு பாருங்க. வாங்க. அடியாரை நாடி அவர் புறத்து அணைந்தார், நீர் அகத்துள் எழுந்தருளும். இறைவனை தேடிக்கிட்டு நாம வெளியில அலைகிறோம், உள்ளேயே இருக்கான்னார். நமக்குள்ளேயே அவன் இருக்கிறான், தெரியாம நாம வெளியில போய் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அவர் புறத்து அணைந்தார், நீர் அகத்துள் எழுந்தருளும். அதுக்கு இவர் சொல்றார், மாதரார் தனித்து வைகும் மனைதனில் யாம் புகுதோம். பெண்கள் தனியா இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வரமாட்டேன். சாமியார்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க. ஒரு காலத்தில் சாமியார்லாம் நல்லவனாக இருந்திருப்பாங்க. மாதரார் தனித்து வைகும் மனைதனில் யாம் புகுதோம் அப்படிங்கிற. அப்புறம் அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, திருவெண்காட்டு நங்கை, ஐயா வாங்க உள்ள வாங்கன்னு. இல்லைம்மா வரமாட்டேன், நான் கணபதீஸ்வரத்தில் போய் ஆத்தி மரத்தடியில் இருப்பேன், அங்கே அவனை வர சொல் அப்படின்ட்டு போயிட்டார். அங்கே போய் உட்காந்துட்டார். அப்போ அங்கேருந்து இவர் வந்து யாராவது வந்தாங்களான்ட்டு ஓடியாடுறார். சிறு தொண்டர், யோ ஒரு சாமியார் வந்தார், வடநாட்டு சாமி, அது அங்கே போய் இருக்கு கணபதீஸ்வரத்தில் ஆத்தி மரத்தடியில். முடியாதா ஐயா? இறைவனுடைய அருளால் நீங்கள் எதை கேட்டாலும் தரக்கூடிய ஒரு நிலையில் நான் இருக்கேன். அதனால் எதை நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் தருவேன். பசு வீழ்த்திட நாம் உண்பது, பசுவை அடிச்சு தான் நான் சாப்பிட்றதுன்ட்டார். அதுக்கு இவர் சொல்றார், முன்னிறையும் உடையேன். என்கிட்ட ஆட்டு மந்தை இருக்கு, மாட்டு மந்தை இருக்கு, பசு மந்தை இருக்கு, எருமை மந்தை இருக்கு, எவ்வளவு வேணாலும் என்னால் தர முடியும். அதெல்லாம் இல்லைப்பா நான் கேட்கறது. நான் கேட்கிற பசு எது தெரியுமா? நரப்பசு, மனித பசு. ஆன்மாங்கிறோம்ல, ஆன்மானா என்ன? பசு தான். பசுனா ஆன்மா, பதினா தலைவன், பசு பதியை அடைவது. அதான் இப்போ என்னாச்சு? அதல்லப்பா, நரப்பசு அல்ல. நான் 6 மாதத்திற்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடக்கூடிய நாளும் இன்று தான் சாப்பிடணும். ஆனால் பசு நரப்பசு இருந்தால் தான் சாப்பிடுவேன். அது தர உம்மால முடியுமா? முடியுங்க, செய்கிறேன் செய்கிறேன். அப்படியா சொல்லிட்டார். இந்த மாதிரி இருக்கணும். 5 வயது பாலகன், அதாவது என்ன சொல்றார், இவர் பையனுக்குள்ள அடையாளத்தெல்லாம் சொல்றார். இவன் மாமன் என்னவா இருக்கானோ அதெல்லாத்தையும் சொல்றார். மாசு மறுவில்லாத உடம்பு, 5 வயசு. அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளையா இருக்கணும். இதான் அவனுக்கு ஒரே பிள்ளை தான். 5 வயதா இருக்கணும், மாசு மறு இல்லாம இருக்கணும். அதுக்கெல்லாம் தர்றேனே. என்ன நினைச்சு சொல்றாரு தரேன்னு?
நம்ம பையன் தான் இருக்கானே, கொடுத்துடலாம். அப்போ இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்குன்னார். என்ன? அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து அதை கொடுக்கணும். அந்த பிள்ளைய தாய் பிடிக்க தந்தை அரிதே. தாய் பிடிச்சுக்கணும் பிள்ளைய, தந்தை அறிய வேண்டும். பட்டினத்தார் ஏன் சொல்றாருன்னு புரியுதுங்களா? வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். என்னால முடியாதுங்கிற புள்ளைய அம்மா பிடிச்சுக்கணுமா, அப்பா இருக்கணுமா? அர்த்தா அப்படி அறுத்து கறி சமைத்து அந்த அம்மாவே சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிடுவேன். செய்கிறேன்ட்ட செஞ்சுட்டு வந்து கூப்பிடு போன்ட்டார். இப்போ இதான் கதை. பிள்ளையே கொடுத்தாகணும். இப்போ ஒரு வீட்டுக்கு வர்றார். அந்த அம்மா கிட்ட இதை சொல்லணுங்க. எப்படி இதை சொல்லுவான் ஒரு மனுஷன்? தாய்கிட்ட போய் நீ பெத்த பிள்ளைய அரிஞ்சு கொடுக்கணும், அப்பதான் சாப்பிடுவேன்னு சாமியார் சொல்லுவாங்க. அப்படி ஒரு சாமியாருக்கு எதுக்கியா பொண்ணு போயா? சொல்ல மாட்டாளா ஒரு பெண்ணு? இப்போ இவர் ஒரு உயரத்துக்கு போயிட்டார். சிறு தொண்டர் ஆன்மீகத்தில் பக்தி உலகத்தில் உச்சம் எதுவோ அதுக்கு போயிட்டார். தன்னுடைய மகனையே கொடுக்கக்கூடிய மனநிலை அவருக்கு வந்துருச்சு. அது அந்த அம்மாவுக்கு வருமா? வர்றதுக்கு வேலை இல்லை. ஆனா இவர் சொல்றார், சாமியார் சாப்பிட வரணும்னா 5 வயசு பிள்ளை வேணும்னு சொல்றார். அதுக்கு இவர் சொல்றார், நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் பிள்ளையை வேண்டுமானால் தருவார்கள், அறிவார்களா? அவங்க பிள்ளைய அவங்களே அறிவாங்களா? இப்போ என்ன செய்யலாம்? நம்ம பிள்ளைய போய் பள்ளிக்கூடத்தில் அழைச்சிட்டு வாங்கன்னு ஒரே செய்தி. ஒரே தாவல அந்த அம்மா இவர் அடைந்த உயரத்தை அந்த அம்மா அடைஞ்சிருது. கொடுக்கலாம், அழைச்சிட்டு வா. உடனே போறார். பிள்ளைய தூக்கி தோளில் உட்கார வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துலேருந்து அழைச்சிக்கிட்டு வர்றார். வந்தால் அவனை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி, இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, ஒரு முத்தம் கொடுக்கலாமான்னு நினைக்குது. பிள்ளைக்கு ஆசையாக அறிய போகிறோமே, ஒரு முத்தம் கொடுப்போமான்னு. ஐயையோ, எச்சில் பட்டுதுன்னா இறைவனுக்கு படைக்கிறது எச்சில் ஆகக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அந்த ஆசையையும் நிறுத்திக்கிட்டாங்களாம். நிறுத்திக்கிட்டு கொண்டு போய் வச்சாங்க அடுப்பங்கரில், யாருக்கு தெரியாத இடத்துல வச்சு அரிய வினை செய்தார்னார். அரிய வினை அறுத்தாருங்கிறதுல அவர் வாயால் சொல்ல முடியல, செக்கிடாரால் அரிய வினை செய்தார். முடிச்சாச்சு. இப்போ அந்த அம்மா என்ன நினச்சாங்க, திருவெண்காட்டு நங்கை தலைக்கறியை ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க, தலைக்கறி வேண்டான்னு சொல்லுவாங்க. சாமியார் சாப்பிட்டாலும் சாப்பிடுவார், சாப்பிடலன்னு வேண்டான்னாலும் வரு. அதனால் அதை தூக்கி அதாண்ட வச்சிருன்ட்டு வச்சுட்டாங்க. தலைக்கறியை தனியாக வச்சுட்டு தலையை மட்டும் கட்டி தனியாக போட்டு பாக்கியெல்லாம் அரைஞ்சி சுத்தமாக என்னென்ன செய்யணுமோ முறைப்படி எல்லாத்தையும் செஞ்சு, சேக்கிழார் அதுக்கு மசாலா தயாரித்ததுலேருந்து எல்லாத்தையும் எழுதுறார். எப்படியெல்லாம் தயாரித்து அதுக்கு வல்ல காயங்கள் சேர்த்து என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதுறார். சமைச்சாச்சு, அழைச்சிட்டு வாங்க போகிறார். வா சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. வர்றார். வீட்டில் வந்து பார்த்தா வீடு அப்படியே எங்கே பார்த்தாலும் மெழுகி கிழுகி சுத்தமாக ஊதுபத்தி கொளுத்தி வச்சு வாசனை ஜம்முன்னு இருக்குது. ஒரு பிள்ளைய பறி கொடுத்த வீடு மாதிரி இல்லை. வர்றார், சாப்பிட போகிறார். உட்கார்றார். வாங்க உட்கார்ந்தவொன்னு சொல்கிறாரு, எல்லாம் சரி,
இன்னொரு அடியார் இல்லாமல் நான் தனியாக சாப்பிட மாட்டேனேங்கிற. நான் ஒருத்தனுக்கே இந்த பாடுபட்டுருக்கா அந்த ஆள். பிள்ளைய கறி இன்னொரு பிள்ளையா இருக்குது கறி சமைக்கிறதுக்கு. இப்போ அவர் சொல்கிறார், இந்த இடத்த நாம் ரொம்ப நினச்சி பார்த்தா தான் எவ்வளோ பெரிய தியாகம்னு நம்மளால் உணர முடியும். பெரியவர்கள் சொன்னதை கேட்டு நானும் திருநீரிட்டு கொள்ளுகிற ஒரு அடியவன் தான் நீங்கள் விரும்பினா நான் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றேங்கிற. நீங்கள் விரும்பினா நான் உட்காந்து சாப்பிட்றேன்னார். உன்னை விட அடியார் யார் இருக்கிறார்? உட்காந்து சாப்பிடு, ஓங் கறி புள்ள கறியை நீயே தின்னுடாங்கிறார். இப்போ கேட்குறார், எல்லாம் இருக்குதா? கறியெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு, எல்லாம் வச்ச உடனே எல்லா கறியும் இருக்குதான்னு கேட்குறார். ஏன்னா எல்லாத்தையும் சேர்க்கணும்னா ஒன்று இல்லைன்னா கஷ்டமாக போயிடும்ல. எல்லா கறியும் இருக்கான்னு கேட்டார். திருவெண்காட்டினங்க ஆமாம் இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம்ல. தலைக்கறி ஆகாதென்று விடுத்தோம்னு, தலைக்கறி ஆகாதுங்கிறதுக்காக விட்டுட்டோம்னா அதுவும் நாம் உண்பதுன்னாங்க, அதையும் நான் சாப்பிடுவேன். அப்போ சந்தனத்தாதி அங்கேருந்து வந்தால், ஒரு கால் நீங்கள் இதை கேட்டாலும் கேட்பீர்கள் என்று நான் தனியே சமைத்து வைத்திருக்கிறேன்னா கொண்டா அதையும் எல்லாத்தையும் வச்சிட்டார். வச்சுவிட்டு சொல்கிறார், உமக்கு குழந்தை உண்டான்னு கேட்டார். இருக்கான், அவனை கூப்பிடும். பிள்ளைய கூப்பிடியா? இப்போ என்ன சொல்கிறது? பிள்ளைய தான் அறுத்தேன்னு சொல்ல முடியாது. பிள்ளைய கூப்பிடுன்னார். இப்போது இங்கு அவன் உதவான்னார். பதில் என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க. இப்போது இங்கு அவன் உதவான். இப்போ அவன் நமக்கு உதவ மாட்டான்ட்டார். என்ன நடந்ததுன்னு சொல்லாமலே இப்போ அவன் நமக்கு உதவ மாட்டான்னு சொன்னார். போய் கூப்பிடியா போயா? போய் கூப்பிடுங்கிறான்னு நின்றுக்கிட்டே சொல்கிற போ. டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கும்போது சில பேர் கேட்பான், பார்த்துருக்கீங்களா, சௌகரியமாயிடுமா டாக்டர்னு. தின்னியா? நானே ஆகுமா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தானே உனக்கு கொடுத்து பார்க்குறேன், நீ என்னட்டே இப்போ மருந்துக்கெல்லாம் எழுதியிருக்கான் பார்த்தீங்களா, ஒரு புதுசாக ஒரு கவிதை எழுதியிருக்கான், ரொம்ப நல்லா இருக்குது. டாக்டர்கள் யாராவது இருந்தால் வருத்தப்படுவார். இல்லை ஒன்றும் டாக்டர் இல்லை டாக்டர்கள் இல்லை சார். போய் சொல்லுவாங்க, சொல்லட்டும். உடம்பு சரியில்லையா, அலட்சியமாக இருந்துடாத, உடனே டாக்டர்கிட்ட போ. டாக்டர் பிழைக்க வேண்டாமா? டாக்டர் நிறைய மருந்து எழுதி கொடுப்பாரு, வாங்காமல் இருந்துடாத, உடனே வாங்கு. மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டாமா? மருந்து வாங்கிட்டமேன்னு நீ சாப்பிட்றாத, நீ பிழைக்க வேண்டாமான்னு. எவ்வளவு மருந்து இருக்கோ அவ்வளோதையும் எழுதி கொடுத்து, இதில் இல்லைன்னா அதில் இல்லைன்னா இதில் எதில் சௌகரியமான சரி. இப்போ அவர் பிள்ளைய கூப்பிடியா போன சௌகரியமான ஆகுமா இல்லையான்னு பார்க்கலாம், போயா கூப்பிடு. இப்போ அங்கே போய் நின்றுட்டு இவர் என்ன செய்கிறார்? மைந்தா வருகன்னார், மகனே வான்னார். இப்போ மகன்கிற பாசம் அவருக்கு இருக்கு. மகனே வருகன்னார். வல்லவன் திருவெண்காட்டு ஒரு மனைவி பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு, அடியார் உன்னை அழைக்கின்றார், வருவாய், சீராளா வா அப்படின்னு பேரை சொல்லி தான் கூப்பிட்டா. என் பிள்ளை வான்னு அவளுக்கு அப்போ பாசத்தை இவர் விடாத போது அந்த பாசத்தையும் சேர்த்து அவள் விட்டுட்டா. இப்போ பிள்ளை பள்ளிக்கூட்டிலேருந்து வர்றான், நடந்து வர்றான். இதாங்க கதை. அப்புறம் எல்லாருக்கும் அருள் செய்கிறார் இறைவன்ங்கிறது நமக்கு பெரிய புராணம். பட்டினத்தார் சொல்கிறார், வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், என்னால் முடியாதே. அடுத்த ஒரு அற்புதம் சொல்கிறார் பாருங்க. மாது சொன்ன சூழால் மனைவி ஒரு சபதம் போட்டாங்கிறதுக்காக, ஆணையிட்டாளுங்கிறதுக்காக
மனைவி ஆணையிட்டாள் என்பதற்காக இளமையே துறந்து வாழ்ந்த ஒருவன் அது மாதிரி என்னால் வாழ முடியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் பட்டினத்தார். அவர் சொல்றார், பட்டினத்தார் நம்ம நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவர் என்று எல்லாரும் அறிவார்கள். உயர்ந்த நிலையில் நின்ன ஒரு துறவி அப்படின்னு சொன்னா பட்டினத்தார். அவர் சொல்றார், மாது சொன்ன சூழால் இறமை துறக்க வல்லேன். யார் தெரியுமா? சிதம்பரத்தில் இருக்கிறார் திருநீலகண்டர். திருநீலகண்டர் அவருக்கு வேலை என்ன? மண் பாண்டம் செய்து விற்பது. குயவர். திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன். குயவர் அவர். மண் பாண்டம் செஞ்சு வியாபாரம் பண்றவர். சிவபெருமான்கிட்ட ரொம்ப பிரியமாக உள்ளவர், ரொம்ப பக்தி உள்ளவர். எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்லுவார் தெரியுமா? திருநீலகண்டம். சிவபெருமானை எவ்வளவோ பேர் சொல்லி அழைக்கலாம் இல்லையா? திருநீலகண்டம்னா அவருக்கு கண்டம் நீளமாக இருக்கும். விஷத்தை எடுத்து சாப்பிட்டார், ஆழகால விஷத்தை உண்டார். அது தொண்டையில் தங்கியது. அந்த கழுத்தை உடையவர். ஆகையினால நீலகண்டம், திருநீலகண்டம் அப்படின்னு ஒரு பேர். திருநீலகண்டம், திருநீலகண்டம்னு சொல்லுவார். அவர் மனைவியும் அப்படியே சொல்லுவாங்க. இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியூருக்கெல்லாம் போவார். மண் பாண்டங்கள் கொண்டு போய் வித்துட்டு வர்றாருல, அவருக்கு கொஞ்சம் சபலம் அதிகம். விலை மகளிர் இந்த மாதிரி இருக்கிற பெண்களோட எல்லாம் தொடர்பு கொண்டுட்டு வருவார். இதையெல்லாம் அப்படி சொல்லலை சேக்கிழார். அவர் எப்படி சொல்றார்? இன்பத்துறையில் எளியரானார். இன்பத்துறையில் எளியரானார். கொஞ்சம் சீப்பா நடந்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்படி இப்படின்னு போயிட்டு வருவார். ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றார். வந்தவர் மனைவிகிட்ட போய் அன்பா பேசிக்கிட்டு கிட்ட போறார். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு கணவனை மனைவி திருத்தணும்னு நினைச்சிட்டா ஏதாவது ஒரு வகையில் திருத்திட முடியும். இது பக்தி வகையில் திருத்துறதுங்கிறது தான் இதில் நாம் பார்க்கறது. பக்தியை வச்சு திருத்துறது. போனோன்னு சொன்னான், அவ மறுத்தா அந்த அம்மா. விடலை. இவர் பிடிவாதமாக போய் மனைவியோடு சேருவதற்கு போனார். அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, தீண்டுவீர் ஆகில் எம்மை திருநீலகண்டம்னுது. தீண்டுவீர் ஆகில் எம்மை திருநீலகண்டம். திருநீலகண்டத்தின் மீது ஆணை, என்ன எம்மை தொடாதேன்னு. எம்மை தொடாதே அப்படின்னு திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொல்லிட்டா அதுக்கு பிறகு இவர் போய் தொட முடியாது. ஏன்னா திருநீலகண்டத்தின் மீது அவ்வளவு பக்தி உள்ளவராக இருக்கிறார். இன்னொன்னு நினைச்சார் அவரு, என்னைன்னு சொல்லல, எம்மைன்னு சொன்னிச்சு. தீண்டுவீர் ஆகில் எம்மை பன்மையில சொல்லுது, புளூரல் சிங்குலர்ல சொல்லல, புளூரல்ல சொல்லுது. எம்மை தீண்டுவீர் ஆகில் திருநீலகண்டம் அப்படின்னு எம்மை என்று. அதனால் எம்மைன்னு அந்த அம்மா சொன்னதுனால பிற மாதரார் தம்மையும் சிந்தையாலும் தீண்டேன் முடிவெடுத்துட்டாருங்க. எம்மைன்னு அந்த அம்மா சொன்னதுனால இனி மனைவியை தொடர்றது மட்டுமில்ல, அவதான் என்ன தொடாதேன்னு சொல்லிட்டுது, தொட முடியாது. வேறு பெண்களையும் நான் தொட மாட்டேன். அப்படி வாழ்ந்தவர் தான் பட்டினத்தார். அவர் சொல்றார், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்.
எம்மை என்ற அதனால் பிற மாதிரார் தம்மையும் உள்ளத்தாலும் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். இப்போ எப்படி இருக்கிறதுங்க வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் இருக்கிற போது ஒருத்தர் தொடாமலே எப்படி இருக்கிறது? உடன் உறைவு மட்டும் இல்லை, மற்றது எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு எழுதுறாங்க. சமைக்கிறாங்க, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பாடு வைக்கிறாங்க, துணியெல்லாம் துவைச்சி கொடுக்குறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. இவரால் அவங்க அம்மாவை தொட முடியாது. இவர் வெளியிலையும் எந்த தொடர்பையும் இல்லாமல் நிறுத்திட்டார். வயசு ஆகிட்டே இருக்கு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் சொல்கிறார். இந்த ஒரு சாதாரண விஷயம், கணவன் மனைவியும் சேர்ந்து வாழலைங்கிற ஒரு விஷயத்தை என்னால் முடியுமா அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த பிள்ளைய கறி சமைச்சு கொடுத்ததுக்கு சமமாக இதையும் சொல்கிறார்ல, என்ன காரணத்தினால சொல்கிறாருன்னா, இவங்க 2 பேரும் ஒருவரை ஒருவர் தொடவே இல்லை அப்படிங்கிற விஷயம் அயல் அறியா வண்ணம் வாழ்ந்தார்னார். அயல் அறியா வண்ணம் வாழ்ந்தாராம். 2 நாளில் வெளில தெரிஞ்சிடும். பெண்கள் பேசிக்குவாங்க, பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி அங்கே அப்படின்னு சொல்லி அப்படி 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 பரவிடும், எங்கே பார்த்தாலும் பரவிடும். இந்த அம்மா வெளியில் அது தெரியாதபடி எல்லாம் சரியாக இருக்கிறது மாதிரி காட்டிக்கிட்டு வெளியில் இருக்கிறாங்க. வயது ஆகிக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் பக்தி காரணமாக ஒருவரை ஒருவர் தொடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாதுல்ல. இப்போ பெருமான் என்ன நினைக்கிறார்? இவர்களுடைய அந்த உயர்ந்த தியாகத்தை உலகமறிய செய்ய வேண்டும். இவங்க செய்திருக்கிறது பெரிய தியாகம், அதை உலகறிய செய்ய வேண்டும்னு நினைச்சு அவர் வர்றார். இவர் என்ன செஞ்சார்? ஓடு அழித்து ஒழுகும் நாளில்னு சொல்லுவார் சேர்க்கிறார். வர்றவங்க எல்லாருக்கும் திருவோடு செஞ்சு கொடுப்பார். அவர் குயவர், அவரால் முடிஞ்ச தொண்டு அறம் என்னடான்னா ஓடு எடுத்து கொடுக்கறது. வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஓடு கொடுத்து எடுத்துகிட்டு போங்க. அவர்கிட்ட சிவபெருமான் வர்றாரு, கிழ வேதியராக வர்றார். வந்தவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு ஓட்டை கொடுக்குறாரு. இவரே எல்லாருக்கும் ஓடு கொடுக்குறாரு. ஓடு கொடுக்குறவருக்கு அவர் ஒரு ஓட்டை கொடுக்குறாரு. ஐயா அண்ணா, என்ன அண்ணா, எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்ன? யார்? சிவபெருமான். என்ன செய்யணுங்க ஐயா சொல்லுங்கள், நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு. இந்த ஓடை கையில் இருந்தால் உடஞ்சி போயிடும், நீங்கள் கொஞ்சம் வச்சிருக்க, நான் திரும்ப வந்து கேட்கும்போது கொடுக்கணும். ஓடு தானே கொடுங்கன்னார். ஓடு தானே நினைக்காத, இந்த ஓடு எப்படிப்பட்டது தெரியுமா? கொடுக்கும்போதே சொல்கிறார், 3 உலகத்தில் தேடினாலும் இதே மாதிரி கிடைக்காது. அப்படியாக்க இப்படியாக்கன்னு என்னென்னமோ சொல்லி அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி 1000 பொன் கொடுத்தாலும் இது வாங்க முடியாதப்பா. அப்படியாப்பட்ட ஓடு. ஓடு தானே நினைச்சிடாத, நீ ஒழுங்காக வச்சிருந்து காப்பாற்றி கொடுப்பியா? காப்பாற்றுறாங்க. கொண்டு உள்ளே வச்சுட்டார். இவர் போயிட்டார். ரொம்ப நாள் வரவே இல்லை. அவருக்கும் வச்சதெல்லாம் மறந்து போச்சு. ஆனால் வச்சுட்டார், அப்படியே வச்சிருக்கார். ஒரு நாளைக்கு வர்றார். சிவபெருமானே சேக்கிடார் என்ன சொல்கிறார் தெரியுமா? வைத்து வாங்க வல்லான்னார். வைத்து வாங்க வல்லான். இவன் யார்? சிவபெருமான். என்ன சாதாரண ஆளா? வைக்கவும் அவரால் முடியும், வாங்கவும் அவரால் முடியும். இவர் கொண்டு வச்சதை காணாடிச்சு விட்டார். அவர் யார்? அவர் காணாடிச்சிட்டார். திருநீலகண்டர் காணாடிக்கல, பெருமான் அதை காணா போகும்படியாக அருள் பாலித்து விட்டார். இப்போ வர்றார். என்ன தெரியுதான்னார். ஆமாம், நீங்கள் எப்போ பார்த்த மாதிரி இந்த எங்ககிட்ட சில சமயத்தில் சில பேர் என்ன செய்வாங்க,
ஐயா என்ன தெரியுதாம்பார். நாங்கள் சும்மா வச்சு தெரியுது ஏன்னா உங்களை தெரியாதா அப்படிங்கிறது. யார் சொல்லுங்கள் பார்ப்போம், மாட்டிக்குவோம். நிறைய பேரை பார்க்கறது மறந்து போடும். சில பேர் டெஸ்ட்டு வச்சுருவாங்க, யார் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிமா. சில பேர் டாக்டருக்கே டெஸ்ட்டு வச்சுருப்பான், பார்த்துறீங்களா? எங்கள் ஊரில் ஒருத்தன் என்ன பண்ணால், டாக்டர்கிட்ட போனால் அவர் இப்படி எல்லா டெஸ்ட்டும் பண்ணார். மூச்சை விடு, நல்லா விட்டுடுன்னார். உங்ககிட்ட வந்தால் ஊச்சை விட்டு தானே போகணும், என்ன பண்ணுறதுன்ட்டு இங்கே திரும்பு, அங்கே திரும்ப நீங்கள் வச்சார், நாக்கை நீட்டுன்னார். என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு கடைசியில் சொன்னார், உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டார். இவன் நம்பால் போனவன் கேட்டான், இப்போ நீ எதுக்கு இவ்வளதும் பார்த்த? என்னமோ நீயே கண்டுபிடிக்கிறது மாதிரி எல்லாம் பார்த்துவிட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னு என்கிட்ட கேட்குற அப்படின்னார். யோ, என்ன பண்ணுதுன்னு சொன்னதானே, அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு பார்த்த நீ கண்டுபிடிக்கணும்ல, எங்கே கண்டுபிடி பார்ப்போம் என்னன்னு. அவர் டாக்டர் கெட்டிக்காரரு. இந்த பாரு, அப்படின்னு ஒன்று நீ சொல்லாமலே கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு டாக்டர் இருக்கார். அடுத்த தெருவில் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் தான்ப்பா, 3ஆம் நம்பர் வீட்டில் இருக்கிறாரு, அவரை போய் பாருன்னா. சரி, நீ அங்கே போய் பார்த்தா கால்நடை டாக்டர்னே இருக்காங்க. அதுதான் சொல்லாமலே செய்கிறது. அவனா யோசித்து செய்வான். நீ சொல்லணும்டா, உனக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லணும்னா. அது மாதிரி இப்போ அவர் பார்க்குறார், என்ன செய்யுதுன்னு உலகத்துக்கு காட்டணும். இவர் செய்த தியாகம் பக்தியினாலே. ஒரு அம்மா சொன்ன ஒரே சொல்லுதான், திருநீலகண்டத்தின் மீது ஆணை, என்னை தொடாத, எம்மை தொடாதீர் இருக்கிறார். பார்த்தார், ஓடு எனக்கு தெரியுதா? பார்த்தேன். ஆமையா, ஓடு வச்சேன்ல, ஆமாம், அந்த ஓட்டை கூட வேணும். இவர் போய் ஓட்டை தேடுறாரு, ஓட்டை காணும். வச்ச இடத்துலையும் காணும், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டார், காணும். அங்கே என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னார். ஓட்டை தாங்க தேடுறேன்னா. ஓட்டை எடுத்துக்கிட்டியா? நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இது சாதாரண ஓடு இல்லை, 3 உலகத்தில் தேடினாலும் கிடைக்காத ஓடுன்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ எடுத்துக்கிட்ட போல இருக்கு. ஓடு திருடுறவனா நீ அப்படிங்க. ஐயா, நான் அது மாதிரிலாம் செய்ய மாட்டேங்க ஐயா, உங்களுக்கு வேணும்னா அதுக்கு பதிலாக வேறு ஓடு, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, நான் கொடுத்த ஓடு தான் வரணும். நம்ம மாதிரி ஆளாக இருந்தால் என்ன செய்வான், ஒரு பழைய ஓட்டை கூட கொடுத்து இதான் நீ கொடுத்ததுன்றான்னு என்ன பண்ணுறேன்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ கொடுத்ததுக்கும் சான்று இல்லை, நான் கொடுக்குறதுக்கும் சான்று இல்லை, சரிதான்னு சொல்லிடலாம். ஆனால் அவர் அப்படி இல்லை, அந்த ஓடு தான் வேணும்னு பார்த்தார். இல்லை, நான் வேற தரேனார், கேட்கல. இந்த பாரு, இது மாதிரிலாம் சொல்லாத, நீ திருடிட்ட, என் ஓட்டை நீ திருடிட்ட. ஐயா, அது காணா போச்சுங்க ஐயா, தெரியல, வேற தர்றேன். நீ காணா போச்சுன்னு சொல்கிறத நான் நம்பலை. காணா போச்சுன்னு சொன்னால் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. முதல்ல அவர் ஒரு சத்தியத்தில் தான் மாட்டிகிட்டு இருக்கிறார். இப்போ இவர் என்ன கேட்குறார், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எப்படிங்க சத்தியம் பண்ணுறது? என்ன பண்ணணும்னா, உன் பொண்டாட்டி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணியா? அதை தொட மாட்டார்ல, தொட வைக்கணும். இப்போ அதானே, உன் பொண்டாட்டி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு. அது மட்டும் நடக்காதுன்ட்டார். நான் என்ன வேற பொம்பளை கையை தொட சொல்கிறேன்? உன் பொண்டாட்டி கையை தானே தொட சொல்கிறேன். அதுதாங்க முடியாது. ஏன் முடியாது? அது விடுங்க, தொட முடியாது, அவ்வளோ. வெளியில் தெரியாமல் அயல் அறியா வண்ணம், உடனுறைவு இல்லாத விஷயம், அயல் அறியா வண்ணம் வாழ்ந்தவர்கள் அவர்கள். ஆகையினால இப்போ சொல்லலை, இங்கே வான்னு குளத்துக்கு அழைச்சிட்டு போய் முழுவு உன் பொண்டாட்டி கையை தொட மாட்டேங்கட்ட. இப்போ வா, தில்லை வாழ் அந்த நேரத்தை கொண்டு போய் கேஸ் போகுது. அவங்க விசாரிக்கிறாங்க, ஏப்பா ஓடு என்னடாச்சு, என்னடா ஓட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஓடு தானே, அந்த ஓட்டை அவருடைய எடுத்துக்கார கொடுறார். இல்லைங்க, காணா போச்சு. அப்போ காணா போச்சுன்னு சொன்னால் சத்தியம் பண்ணி கொடு. அவர் தான் கேட்குறாருல, சத்தியம் பண்ணி கொடு. நான் தான் சத்தியம் பண்ணி தரேங்கிறேன்னு. அவன் என்னங்க பொண்டாட்டி கையை பிடிச்சி சத்தியம் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னா. அதுதாங்க முடியாது. ஏன் முடியாது? அது முடியாது. நீ போ, அதெல்லாம் முடியாது.
நீ எப்போ காணாடிச்சிட்டேன்னு சொல்கிறியோ போய் கையை பிடிச்சி அந்த குளத்தில் போய் முழுகு, சத்தியம் பண்ணு போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இவர் விருன்னு வந்தார், ஒரு மூங்கி கம்பு எடுத்தார். நீ அந்த பக்கத்தை பிடி, நான் இந்த பக்கத்தை பிடிக்கிறேன்னு 2 பேரும் முழுகுனாங்க. இந்த மூங்கியை தொட சொல்லணா, பொண்டாட்டி கையில் தொட சொன்னேன், நீ மூங்கியை பிடிக்கிற. யா மூங்கியை தாங்க பிடிக்க முடியும், வேற ஒன்றும் பிடிக்கிற மாதிரி இல்லைன்ட்டார். என்னடா உண்மையை சொல்லுன்ட்டார். இப்போ உண்மையை சொல்லும்படியாக நிலைமை வருது. அப்படி சொல்லுகிறார். இறைவன் அவர்களுடைய அந்த பக்தியை மெச்சி அவர்களுக்கு இளமையை வழங்கினான் என்பதுதான் திருநீலகண்டர் புராணம். இந்த புராணத்தில் என்னங்க தெரியுது நமக்கு? இளமையை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எப்படிப்பட்டவர்? ஒரு பழக்கம்னு சொன்னால் பழக்கத்தை மாற்றிக்க முடியுமா யாரா? இவரோ பிற பெண்களோடு பழகி பழகி பழகியவர். அப்படிப்பட்டவரை இன்னொரு பெண்ணோடு இல்லை, உன் மனைவியோடையே பழகக்கூடாது, வேறு பெண்ணோடையும் பழகக்கூடாதுன்னா அதுலேருந்து திடீர்னு வர முடியுமா? இப்போது குடிச்சிக்கிட்டு இருக்கிறான், குடிக்கிறவனை போய் திடீர்னு நிறுத்துறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறேம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி வருவான், மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிடுவான், இப்படி போயிடுவான். அப்போ அதுவே முடியாத போது பெண்களோடு சேர்ந்து வாழ்ந்து 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 பழக்கப்பட்ட ஒருவன் எப்படி அதிலிருந்து திரும்பி வர முடியும்? ஆகினார் போயிட்டான். முடியாது. ஆகையினால அந்த பழக்கத்திலேருந்து வர முடியாது. அவர் வர்றதுக்கு நினைக்கவும் இல்லை. ஆனால் அவ்வளவையும் சேர்த்து அவரை மாற்றியது எது என்று பார்த்தால் இறைவன் மீது வைத்த பக்தி ஒன்றுதான் அவரை தன்னுடைய பழக்கத்தை எல்லாம் மாற்றி நேர்மையாக வாழ வைத்தது. ஒரு மனைவி நினைத்தால் கணவனை திருத்தலாம் என்பதை காட்டுகிறது இந்த புராணம். என் வாழ்க்கை, நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன், ஒரு சுய புராணம்தான் சொல்கிறேன். எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முந்தி கடவுள் பக்தி கிடையாதுங்க. பக்தி கிடையாதுன்னா நான் கோயிலுக்கு போக மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். கோயிலுக்கு போகலைன்னா என்ன, கடவுளுக்கு நான் போகலைன்னா குறைஞ்சி போயிடுமா? அதல்ல, எவனையும் போகவும் விட மாட்டேன். ஏண்டா அறிவு இருக்கா கோயிலுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள போக விடாமல் தடுப்பேன். எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே ஒரு வாரம் 10 நாள் கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்கல்ல. கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் அழைச்சிட்டு போகிறேன். நான் போய் நின்றுட்டு, நான் வாசலில் நின்றுட்டு நீ போய் சாமி கும்பிட்டு வாண்டுருவேன். நான் வாசலில் நின்றுடுவேன். ஒரு வாரம் என் மனைவியால் ஒரு வாரம் தான் பொறுத்துக்க முடிஞ்சது. ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாளைக்கு, ஏங்க உங்களுக்கு கடவுள் பக்தியே கிடையாதா? இல்லவே இல்லைன்ட்டு. அப்போ எனக்கு பக்தி இருக்கே, நான் சாமி கும்பிடலாமா? நீ வேணா கும்பிட்டுக்க, நான் கும்பிட மாட்டேன். சரிங்க, எங்கள் ஊரில் இருக்கிற போது தினம் கோயிலுக்கு போவேன், அதுமாரி நான் போவார், நீ வேணா போ, நான் வர மாட்டேன். ஒரு வாரம் போயிட்டு வந்து ஒரு செய்தி என்ன, இந்த தனியாக கோயிலுக்கு போகிறேன் இல்லைங்க. ஆமாம், இந்த பையனுவோ சின்ன பையனுவோ ஒன்றுக்கிட்டு கேலி பண்ணுறானுவோ. அப்படியா? சரி. அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். பொதுவாக பொண்டாட்டியை ஒருத்தன் இடிச்சிட்டு போனான்னா புருஷங்காரனுக்கு கோபம் வருமா வராதா? எனக்கு வரணும்ல, வரல. எனக்கு கோபம் வரல. ஏன்னு கேட்டால் என் மனசில் என்ன ஓடுதுன்னு கேட்டால், கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான் அப்படின்னு நினச்சி இது பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியாது. இல்லை, எவன் அவன் இடித்தவன் அவனை சொல்லணும், என்ன பண்ணுறான் பாரு அப்படி இப்படின்னு சும்மா ஒரு சத்தத்தை போட்டேன். என் மனைவி அறிவாளி, இதுக்கு ஏங்க நீங்கள் கத்துறீங்க, நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு. நான் தான் கோயிலுக்கு வரமாட்டேன். உங்களை கோயிலுக்குள்ளேயா கூப்பிட்டேன்? கோயில் வாசல் வரைக்கும் வாங்குங்க, நான் போய் சாமி கும்பிட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து வருவோம். இது தேவலாம் போல தான் இருந்துச்சு. மறுநாள் போனோம்.
கோயில் வாசல்கிட்ட போனால் நீங்கள் இதோட நின்றுங்க, இதுதான் உங்கள் எல்லை, இதோட இருங்க, நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு செருப்பை கட்டி அங்கே போட்டுட்டு போனேன். நான் கூப்பிட்டு இந்த செருப்பை இங்கே போகிறேன், நான் பார்த்துக்கணுமான்னு. உங்களை பார்த்துக்க சொல்லலைங்களே. அப்புறம் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராச்சும் எடுத்துகிட்டு போனால் நம்ம சும்மா இருக்க முடியுமா? இப்போ பார்த்துக்கிறதுன்னா வேறு என்ன? சரி சரி நீ போ அப்படின்ன. இப்போ அவர் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா? அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்கன்னா அதுவும் உள்ளே வராது, நீயும் வரமாட்டே, ரெண்டும் சமங்கிற மாதிரி. இந்த அவமானம் நமக்கு வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் நிற்கிறேன். எந்த கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னமோ அந்த கோயில் வாசல்லையே அவமானம் நடக்குது பாரு அப்படின்ட்டு. போன உடனே ஒரு 2 பேர் அங்கேருந்து வந்தான். செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னு கேட்டான். நான் ஏய்யா என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாரி இருக்கா உனக்குன்னு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கியே, போயா அப்படின்னேன். போகும்போது 2 பேரும் பேசிட்டு போகிறான். பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படின்ட்டு போகிறான். ரொம்ப அவமானமாக போச்சு. வந்தவுடனே சொன்னேன், நீ பாட்டுக்கு செருப்பை போட்டு போயிட்ட, வர்றவங்களாம் ஜோடிக்கு எவ்வளோன்னு கேட்குறான். எனக்கு ரொம்ப அவமானமாக போயிட்டு உன்னால் அப்படின்னேன். வருத்தப்படாதீங்க, நாளைக்கு நம்ம 2 பேரும் செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட போட்டுருவோம், போட்டுட்டு உள்ளே போயிடுவோம். நான் தான் உங்களை சாமி கும்பிடாத சொன்னேன், சும்மா கோயிலுக்குள்ளே வாங்கலேன், மண்டபத்துக்கு போகல, அதுமாரி நினச்சிட்டு வாங்கலேன். சரி வாட்டு போயிட்டு எனக்கு செருப்பு பார்த்துக்கிறத விட இது தேவலாம் போல இருந்துச்சு. சரிதான் போட்டு உள்ளே போட்டேன். போனால் அன்றைக்கி தான் நான் பூஜையெல்லாம் பார்க்குறேன். முத கற்பூர ஆரத்தி நடக்கிற போது அப்படி இடி இடித்து எல்லோரும் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களான்னா, எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க, நீங்கள் சும்மா நிற்கிறீங்களே என்ன? எனக்கு தான் பக்தி இல்லையே அப்படின்னேன். இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க, சும்மா கும்பிடுங்களேன் அப்படின்னா. நான் அன்னைக்கு சும்மா கும்பிட்டேங்க, இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல கையை. அதுக்கு பிறகு தான் நான் தேவாரம் படிக்கிறேன், திருவாசகம் படிக்கிறேன். அது வரைக்கும் நான் தொடலை. தமிழ் படித்தவன் தான், ஆனால் அதெல்லாம் படிக்கலை. பக்தி இலக்கியத்தெல்லாம் படிக்கப்படாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு படித்தது தான் தெரிஞ்சுது அதில் தமிழ் எவ்வளவு இருக்குது. அதை புறக்கணிச்சிட்டு இருந்தமேன்னு நினச்சேன். அதில் ஒரு திருவாசகம் என் வாழ்க்கையே சொல்லுது. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான், மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. மாணிக்க வாசகர் பாடுறார். இது என்ன தெரியுமா? அவர் சொல்றார், நாடகத்தில் நடிக்கிறவன் வேஷம் போடுற மாதிரி நான் வேஷம் போடுறேன்ப்பா, உன் மேலே பக்தி உள்ளது மாதிரி இந்த பக்தியை உண்மையான பக்தியாக மாற்று அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார். அவர் கேட்டுக்கிட்டார். நான் கேட்காமலே என்னுடைய பக்தியை உண்மையான பக்தியாக இறைவன் மாற்றினான். அதுக்கு துணை நின்றது யார்? மனைவி தான். மனைவி அந்த மாதிரி என்னை வழி நடத்தலைன்னா நான் அந்த வழிக்கு போயிருக்க மாட்டேன். இப்போ திருநீலகண்டரை வழி மாற்றி நல்வழிக்கு மாற்றியவர் யார்? அவருடைய மனைவி இல்லையா? ஒரு வார்த்தை இவன் எதிலடா அடங்குவான்னு பார்த்தா, எதில் அடங்குவான்? திருநீலகண்டத்தை சொன்னால் அடங்குவான். திருநீலகண்டத்தின் மீது ஆணை தீண்டாதே அப்படின்னு சொன்ன உடனே மாறி வந்தான். அதுதான் சொல்கிறார் பட்டினத்தார், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் அப்படின்னு. 3வது என்ன? கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் வரலாற்றை சொல்கிறார். 4 கண் இடந்து அப்ப வல்லேன் அல்லேன். 6 நாளியா பக்தி, வாழ்நாள் பூராவும் பக்தி செலுத்துறான். இன்னதுன்னு புரியல, ஒழுங்கா பக்தியும் செலுத்தல. அவன் யார் அவன் அப்படின்னா, ஒரு வேடன், கல்லாத வேடன், முரட்டு வேடன். அங்க வந்தானா இங்க நாரும். அப்படிப்பட்ட வேடன். என்னமாவோ அவனுக்கு இந்த குடுமி தேவர் மேல
இந்த மலை மீது இருக்கிற தெய்வத்தின் பெயர், இறைவனின் பெயர் குடுமித்தேவர். அந்த குடுமித்தேவர் மீது அவனுக்கு பக்தி உண்டானது. பக்தி உண்டானவனே என்ன பண்ணான்? அதை போய் வணங்குறதுக்கு போகிறான். போனால் அவனுக்கு எப்படி வணங்கணும்னு தெரியாது. அப்போ அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு எப்படி தெரியுமா அப்படி செய்கிறான். அவன் எதை நல்லா விருப்பமாக சாப்பிடுவான்? மாமிசத்தை சாப்பிடுவான். பன்றி கறியை கொண்டாந்து வைக்கிறான். ஒரு நாளைக்கு மான் கறி கொண்டாந்து வைக்கிறான். ஒரு நாளைக்கு ஆட்டுக்கறியை கொண்டாந்து வைக்கிறான். வச்சு சாப்பிடுங்கிறான். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அதை இறைவன் சாப்பிட்டார். மறுநாளைக்கு பார்த்தா எலும்பா கிடக்கு. கறியெல்லாம் அவர் தின்னுட்டார். இப்போ அவர் பார்க்குறார், அவன் எப்படா அப்படி மாறினான்னா, சேக்கிடார் சொல்லுகிறார், இன்புறு வேதகத்து இரும்பு பொன்னானார் போல. ஒரு புடம் போடுறோம்ல, அதில் இரும்பு எடுத்து வைக்கிறான், தங்கமாக மாறுது. இந்த வேடன், இரும்பு போன்று இருந்த வேடன் தங்கம் போல ஆகிவிட்டான். எப்படி ஆனான்? 4 ஆறில் ஆனா அப்படி. இப்போ தினம் வந்து பார்க்குறார் சிவகோசரியார், அவர் தான் குருக்கள் வந்து பார்க்குறார். அசிங்கமாக இருக்கு, கண்ணா பின்னான்னு திட்டுறார். எவனோ ஒருத்தன் வந்து அநியாயம் பண்ணுறானே, போறானே வரானேன்னு பேசுகிறார். 5வது நாள் ராத்திரி படுத்து தூங்குறார். சிவபெருமான் அவர் கனவுல போறார். பா, எவனோ வந்து அசிங்கம் பண்றான்னு சொல்றியே, அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்புன்னார். அவன் வடிவமே அன்புடா. அவன் உள்ளம் அன்பு இல்லை, அவன் வடிவம் பூரா அன்பு. தேனுக்குள்ள தேனாலேயே பாட்டில் செஞ்சு அதில் தேனை ஊற்றி வச்சா எப்படி இருக்கும்? அவன் உடம்பே அன்புடா. அப்படியே அவன் வாயில் வர்ற தண்ணி இருக்கு பாரு, அவன் எப்படி எனக்கு கொண்டு வந்து கொடுப்பான் தெரியுமா? ஒரு கையில் மாமிசத்தை எடுத்து வருவான், இன்னொரு கையில் வில்லம்பு இருக்கும், தலையில் காட்டுப்பூவை பறித்து வச்சுட்டு வருவான், வாய் நிறைய தண்ணியை வச்சிருப்பான், கொண்டு வந்தது தண்ணியை அப்படியே ஊற்றுவான். தலையில் இருக்கிற பூ, சிவகோசரியார் வச்ச பூவெல்லாம் செருப்பு காலால் தள்ளி விடுவான். தள்ள கொண்டு வந்து வாயில் இருக்கிற தண்ணியை ஊற்றுவான். தலையில் வச்சுருக்கிற காட்டு பூவை எடுத்து வைப்பான். அது வைக்கிற பூவா வைக்காத பூவானெல்லாம் நினைக்க மாட்டான், கொண்டு வந்து வைப்பான். இதை வச்சு தின்னும்மா, நான் திங்கிறேன். நீ நினைப்ப இது மாதிரிலாம் செய்கிறானே, வாயிலிருந்து தண்ணியை ஊற்றுறானேன்னு கேட்பேன். நீ புனித ஆற்றிலேருந்து கொண்டு வந்து ஊற்றுற பார் தண்ணி, அதை விட அவன் வாயிலிருந்து ஊற்றுகிற நீர் புனிதமானது. யார் சொல்றா? சிவபெருமான் சொல்றார். அவன் அந்த தின்னு அப்படின்னு சொல்றான் பாரு, நீ சொல்ற மந்திரத்தை விட உயர்ந்தது. அவனுடைய அன்பு நான் துய்த்து துய்த்து மகிழக்கூடிய அன்பு அப்படின்லாம் சொல்றார். அவன் எவ்வளவு அன்பு உள்ளவன்கிறத நாளை நீ ஒளிந்திருந்து பார். என்ன செஞ்சான்? மறுநாளைக்கு ஒரு காரியம் செய்கிறான். இங்கேருந்து வர்றான், கையில் கறியை எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு இப்படி வர்றான். வழக்கப்படி கண்ணிலிருந்து ரத்தம் ஊற்றுது, வலது கண்ணிலிருந்து ரத்தம் வழியுது. இவனுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. என்ன இப்படி வருதே? ஓடி போய் பச்சையில் அது இதை பறித்து கொண்டாந்து புளிஞ்சு ஊற்றுறான். இன்னும் நிற்கல. டக்குன்னு அவனுக்கு ஒரு நினப்பு வருது, ஊனுக்கு ஊன், ஊனுக்கு ஊன். ஒரு இடத்துல சதை கிழிஞ்சு போச்சுன்னா வேறு இடத்துலேருந்து சதையை எடுத்து அந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வேடர்களுக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியம். ஊனுக்குன்னா அந்த ஊனுக்கு நம்ம ஊனை வச்சா சரியாக போயிடும் இல்லையா? ஆமாம். அப்போ அவர் கண்ணில் ரத்தம் வருது, அதானே நம்ம கண்ணை எடுத்து வச்சா சரியாக போயிடுமே. இப்போ என்ன பண்ணான்? எடுத்தான், அம்பால கண்ணை பிடுங்கினா
கொண்டு போய் வச்சான். அதுக்கு பிறகுதான் ரத்தம் நின்றுச்சு. ஆஹா, என்ன அருமையான காரியம் நான் செஞ்சிட்டேன் தெரியுமா, என் பெருமானுக்கு வழிந்த ரத்தத்தை நான் நிறுத்தி விட்டேன் அப்படின்னு கூத்து ஆடுறான். ஆடும்போதே பார்க்குறான், அடுத்த கண்ணில் ரத்தம் வருது, இடக்கண்ணில் ரத்தம் வருது. பார்த்தா என்னடா இந்த கண்ணில் வருது. இப்போ அவன் பயப்படவே இல்லை. அவன் ஒன்று சொல்கிறான், மருந்து கை கண்டேன் மற்றதனுக்கு அஞ்சேன்னா. எனக்கு தான் மருந்து தெரியுமே, ஏன் பயம்? என்ன கண்ணை வச்சா நின்றுடுன்னு தெரிஞ்சு போச்சான் அவருக்கு. நம்மள தான் இன்னொரு கண்ணு இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுட்டு போகிறோம். என்ன பெரிய அன்பு இருந்தால் சொல்ல முடியும். ஒரு கண்ணு போயிட்டு இன்னொரு கண்ணை வச்சா நின்று போயிடும் அப்படிங்கிறதுக்கு இப்போ அன்பு பேத்து வைக்கலாம்னு நினைக்கிறதுக்கு முந்தி அவன் நினைக்கிறான். இப்போ ஒரு கண்ணு இருந்தது, நம்ம கண்ணை பிடுங்கி அதில் வச்சுட்டோம். இன்னொரு கண்ணை பிடுங்கிட்டோம்னா வைக்க முடியாதே, எங்கே இருக்குன்னு தெரியாதே, அடையாளம் வேணும்ல. அப்போ என்ன செய்வோம், நம்ம காலை எடுத்து அதில் அடையாளத்துக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு செருப்பு காலை தூக்கி கண்ணில் அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டு நோண்ட போகிறான். இப்போ என்ன ஆச்சு, கை ஒரு கை பிடிச்சது சிவபெருமான் கையால். இதையெல்லாம் சிவகோசரியார் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒளிஞ்சு நின்று, மரத்தில் ஒளிஞ்சு நின்று பார்க்குறார். ஒரு நாள் கூட இவரை சிவபெருமான் தொட்டதில்லை. சிவகோசரியாருடைய பூசை எப்படிப்பட்டது, ஆகம விதிப்படி பூஜை செய்கிறார். என்ன மந்திரம் சொல்லணுமோ மந்திரம் சொல்றார். தண்ணியை எப்படி குடத்தில் கொண்டு வரணுமோ கொண்டு வர்றார். பொன்முகலி ஆற்றில் இருந்து குடத்தை நன்றாக விளக்கி தூய்மை செய்து அதிலிருந்து கொண்டு வர்றார். என்ன ஆகாரத்தை எப்படி நேம நிஷ்டையோடு செய்யணுமோ அப்படி செஞ்சு கொண்டாந்து படைக்கிறார். இவ்வளவு படைச்சேன், என்ன ஒரு நாள் கூட சிவபெருமான் என் கையை பிடிச்சதில்லை. இவன் கறியை கொண்டு போய் வைக்கிறான், வாயில் தண்ணி கொண்டாந்து ஊற்றுறான், தலையில் பூவை வச்சுட்டு வரான். ஏதாவது முறை தெரியுதா இவனுக்கு? தெரியாமலே இப்படிலாம் செய்கிறான். ஆனால் சிவபெருமான் அவனை கையால் பிடிக்கிறார். அவர் கை இங்கே பட்டுது. படும்போது என்ன சொல்லிட்டு செய்கிறார், நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப. எப்படி பரஞ்சோதி சிறு தொண்டர் ஆனாரோ அதுமாரி திண்ணன் என்ற பெயருடைய வேடன் கண்ணப்பன் ஆயிட்டான். கண்ணை எடுத்து அப்பியதனாலே அவன் கண்ணப்பன். யார் சொல்றா கண்ணப்பன்கிற பேரு? சிவபெருமானே சொல்றார். கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் சேர்க்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகையில் சொல்றார். எதுக்கு சொல்றேன், நல்லா இதில் என்ன தெரியுது இதுலன்னு கேட்டிங்கன்னா, 2 வகையான பூஜை இருக்கு. ஆகம ரீதியான பூஜை ஒன்று, அன்பு வயப்பட்ட பூஜை ஒன்று. அன்பு வயப்பட்ட பூஜைக்கு இதுதான் செய்யணும் இது செய்யக்கூடாதுங்கிற வரைமுறைகள்லாம் கிடையாது. எதை வேணாலும் செய்யலாம். ஒரே ஒரு வரையறை தான், அன்பு இருக்கா இல்லையா. அன்பு இருந்தால் அதை செய்யலாம். இப்போ அபு பென் ஆடம்னு ஒரு இங்கிலீஷ் கதை எங்களுக்கு வந்துச்சு அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிற போது. அபு பென் ஆடம்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் சின்ன பையன், எல்லாருக்கும் உதவி செய்வான். ஏதாவது சாமான் வாங்கணும்னா உடனே ஓடி போய் வாங்கிட்டு கொடுப்பான். யாராவது பார்வை இல்லாதவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள எங்கே கொண்டு விடணுமோ கொண்டு போய் விடுவான். இப்போ எழுத தெரியாத பிள்ளைகளுக்கு எழுத கற்றுக் கொடுப்பான். இது சின்ன சின்ன உதவிகள் அவனால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறான், ஏதோ சத்தம் கேட்குது, முழிச்சு பார்க்குறான், ஒரு தேவதை நின்றுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கு. முழிச்சவன் கேட்குறான் தேவதை கிட்ட, என்ன எழுதிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்டான். கடவுள் பக்தி ரொம்ப உள்ளவங்க யார் யார் அப்படின்னு நான் ஒரு பட்டியல் தயாரிக்கிறேன், லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கடவுள் பக்தி உள்ளவங்க யார் யார் இந்த ஊரில் இருக்காங்கன்னு லிஸ்ட் எடுக்கிறேன். என் பேர் இருக்கான்னு கேட்குறான் அபு பென் ஆடம். என் பேர் இருக்கா பார்த்துது. இல்லையப்பா உன் பேர் இல்லை. இப்போ கடவுள் பக்தி எனக்கு இல்லைன்னு அர்த்தமா?
என்ன இப்படி சொல்லிட்டே நீ, சரி போ விட்டுட்டான். மறுநாள் தூங்கிட்டு இருக்கிற போது சத்தம் கேட்குறது எழுதிச்சு பார்க்குறான், வேற ஒரு தேவதை இதே மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கு. நீ என்ன எழுதுறேன்னு கேட்டான். கடவுள் யார் யார் மேலே அன்பு வச்சிருக்காருன்னு லிஸ்ட் எடுக்கிறேன். நேத்தி யார் யாரெல்லாம் கடவுள் மேலே பக்தியாக இருக்கிறாங்க இன்னும் லிஸ்ட்டு. இன்னைக்கு கடவுள் யாருக்கிட்ட பக்தியாக இருக்கிறார் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்னா, என் பேர் இருக்கான்னா உன் பேர் தான் முதல் பேராக இருக்குன்னு. உன் பேர் தான் முதல் பேர். நீ எப்போ மனிதர்களுக்கு சேவை செய்கிறியோ அப்போ கடவுள் உன்கிட்ட பக்தியாக இருக்கான். கடவுள்கிட்ட பக்தியாக இருக்கிறத விட திருமூலர் அதை சொல்கிறார் பார்த்தீங்களா, படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின் நடமாடும் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின் படமாடும் கோயில் பகவர்க்கு அங்கு அது ஆமே. நீ எல்லா மனிதர்களுக்கும் எப்போ உதவி செய்கிறியோ அப்போ கடவுள் உன்னை நோக்கி வருவான். ஒரு டால்ஸ்டாயினுடைய ஒரு கதை இருக்குங்க, அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுடுறேன். என்ன பக்தி என்பது என்னங்கிறத அவர் சொல்கிறார். நாளைக்கு கிறிஸ்மஸ், நாளைக்கு காலையில், இன்னைக்கு ராத்திரி கிறிஸ்மஸ், காலையில் கொண்டாடுவாங்க எல்லாரும். ஒரு பெரிய பணக்காரர் நின்றுக்கிட்டு, கடவுளே என் வீட்டுக்கு நீ எழுந்தருள மாட்டாயா, வரமாட்டியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தியோட உருகிறார். அதே மாதிரி ஒரு பெரிய ப்ரொஃபஸர், பேராசிரியர், ரொம்ப படித்தவர், அறிவாளி, அவரும் கூப்பிடுறார், வா என் வீட்டை நோக்கி வரமாட்டாயா, பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே அப்படி இப்படின்னார். கடவுள் பார்த்தார், உன்னெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறானுவ, போவோமே, சும்மா இங்கே இருக்கிறத போயிட்டு தான் வருவோமே. ராத்திரி 12 மணி, அது ரஷ்யாவில் எப்படி இருக்கும், குளிர் தாங்க முடியல, எங்கே பார்த்தாலும் பனிக்கட்டியாக இருக்கு. இவர் நல்ல உடை கூட இல்லை, போகிறார். அந்த பணக்காரன் கூப்பிட்டான் பாருங்க, அவன் வீட்டில் போய் பங்களாவில் போய் கதவை தட்டினார். பணக்காரன் வந்தான், யாருன்னே அப்படின்னா, நான் தான் கடவுள், நீ கூப்பிட்டியன்னு தான் வந்தேன். அரே கடவுளா, லே திருடுறதுக்கு பார்க்குறீங்களா, ஊடு புந்து திருடலான்னு பார்க்குறியா, போலீஸில் சொல்லி கொண்டு போயிடுவேன், ஓடி போயிடுவிட்டான். கடவுள் நினைக்கிறார், கூப்பிட்றானேன்னு வந்தால் விரட்டுறான். சரிவா, அறிவாளிகிட்ட போனார், அவர் பெரிய அறிவாளி, அவர் வீட்டில் கதவு தட்டினார். அவன் வந்தான், யார் நீ என்ன, நான் தான் கடவுள் வந்திருக்கேன்னார். இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க என்ன, ஊரை ஏமாத்துறதுக்கு ஓடி போயிடு அப்படின்னா. கூப்பிட்றானுவோ, வந்தாக்கா விரட்டுறானுவோ, சரி போட்டு போகிறார். எங்கேயோ ஒரு வெளிச்சம் தெரியுது, இதில் குளிர் இருக்குது, கடுமையான குளிர், பனி கொட்டுது. இவர் இங்கேருந்து போய் பார்த்தா அங்கே ஒரு குடிசை வீடு, அங்கே ஒரு சிம்னி விளக்கு வச்சுருக்கு, அதுதான் எரியுது தெரியுது. சரி போய் கதவை தட்டுவோம் அங்கே அப்படின்னு போய் கதவுல போய் கையை வைக்கிறாரு, தானாக திறந்துக்கிட்டுது, படல் திறந்துக்கிட்டுது. பார்த்தா உள்ளே ஒருத்தன் உட்காந்துட்டு செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கான். எப்போ, ராத்திரி 1 மணிக்கு. பார்த்த உடனே, யோ உள்ளே வா அப்படின்னா. வெளியில் பனி கொட்டுது, நிற்காத, உள்ளே சில்லுன்னு காற்று வருது, கதவை சாத்திட்டு உள்ளே வந்து உட்காருன்னா. அவன்லாம் ஓடி போயிடுன்னா, இவன் உள்ளே வாங்குறான். போன உடனே, ஏயா இந்த குளூரில் எப்படி நீ இந்த நடு ராத்திரியில் கிளம்பி வந்த, சரி அந்த தோல் மேலே உட்கார், குளிராமல் இருக்கும், தோல் மேலாம் வெட்டி போட்டிருக்கேன் பார், அது மேலே உட்கார் அப்படின்னா. அதில் உட்கார்ந்தார். நான் யார் தெரியுமான்னார். ஏ உட்காரியா, யார் தெரியுமாங்கிற, குளூரில் வந்து கிடக்கிற இரு. மனைவியை கூப்பிட்டான். இந்த குளூரில், விரைச்சி போகிற குளூரில் இந்த ஆள் எப்படி நடந்து வந்தார்னே தெரியல, நல்லா சூடாக டீ போட்டு கொண்டா, எனக்கும் கொண்டா அவருக்கும் கொண்டா, 2 பேரும் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு டீ வாங்கி கொடுத்து, டீயை குடின்னான் கடவுளை. டீ கடவுளை குடிக்கிறார், கடவுள் டீயை குடிக்கிறார், நல்ல சூடாக குடித்தார். நல்லா இருக்குப்பா டீ அப்படின்னார். நல்லா இருக்கட்டும், பேசாமல் படு இங்கேயே,
இந்த குளிர் எப்படி அவனுக்கு தாங்குது அப்படின்னு அவன் போட்டிருந்த கிழிஞ்ச போர்வை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து நீ போத்திக்கன்னா போத்திக்கிட்டார். நீ படு, காலையில் எழுந்திரிச்சு நான் இந்த செருப்பை தைச்சு கொண்டு போய் காலையில் அவர்கிட்ட கொடுத்தேன்னா தான் எனக்கு பணம் கொடுப்பார். அந்த பணத்தை வாங்கி தான் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். காலைல ரொட்டி சுட்டு சாப்பிடுவோம். நீ இரு, நீ 2 ரொட்டி சாப்பிடலாம், நான் 2 ரொட்டி சாப்பிட்றேன், இரு அப்படின்னா. இல்லை எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் யாருன்னு சொல்லிட்டு போகிறேன்னார். நீ யாருன்னு சொல்ல வேணா, உட்கார் பேசாம. இல்லைல்லப்பா நான் போகிறேன்னா. போவாதே, இந்த குளூரில் போய் நான் விரைச்சி போயிடுவேன், செத்து போயிடுவேன், நீ போவாதேன்னா. இல்லை நான் போகணுன்னா. போய் கதவை திறந்து வச்சுக்கிட்டு சொன்னான், நான் யாருங்கிறதே கேட்க மாட்டேங்கிறியே நீன்னா. நீ வந்ததுலேருந்து யார் யாருன்னு சொல்லிட்டே இருக்கிறியே, சொல்லி தொலை அப்படின்னா. நான் தான் கடவுள் அப்படின்னா. ஏயா இதை ஒரு சேதின்னு சொல்கிறியே, சொல்லலாமா? இந்த ராத்திரியில் என் வீட்டுக்கு கடவுளை தவிர வேறு எவன்டா வருவான்னு. இதுதான் கதை, முடிஞ்சு வச்சு. இந்த ராத்திரியில் இந்த குளிரில் என் வீட்டு டீயை குடிக்கிறதுக்கு கடவுளை தவிர வேற எவனால் வர முடியும்னு கேட்டான். டால்ஸ்டாய் எளிமையில் தான் இறைவனை பார்க்க முடியும்னு எழுதுறார். எளிமையில் தான் இறைவனை பார்க்க முடியும். அதை அந்த எளிமையில் இறைவனை கண்ட காட்சியை காட்டி பட்டினத்தார் சொல்லுகிறார், நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பருக்கே என்று முடிக்கிறார். அதைத்தான் இவர்கள் தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். எளிமையாக இருக்க வேண்டும், தியாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் கடவுள் பக்தி உள்ளவர்களிடம் இருக்க வேண்டிய குணங்கள் என்பதை சொல்லி அருமையான வாய்ப்பளித்த பெருமக்களுக்கு எனக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.